பியூட்டிஃபுல். ஹலோ மிஸ் நிம்மதி. ஹாய். உண்மையாவே உங்களோட ஓணம் லுக் சூப்பரா இருக்கு. Thank you so much. You want to talk few words? Yeah, sure. பேசுங்க. Hello everyone. என்னோட பேரு நிம்மதி. உங்க எல்லாருக்குமே ஓணம் அஷாம் சஹல். இன்னைக்கு நம்மளோட காலேஜ்ல சூப்பராவே ஓணம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்டா நான் இந்த ஓணம் அட்டையர் வேர் பண்ணிட்டு வந்ததுல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். Thank you so much. சூப்பர் நிம்மதி. Thank you. சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் நிம்மதிக்கு சூப்பரான அப்ளாஸ் கொடுத்துருங்க. அடுத்ததா லெட்ஸ் வெல்கம் தி செகண்ட் பார்ட்டிசிபென்ட் ஸ்வாதி. நிம்மதி, you can go to your place. Thank you. ஹையே பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. ஏ நிம்சு வாடி வாடி. மா ஏன் கண்ணே பட்டுருண்டி, அவ்வளவு அழகா இருக்கடி. மா இதோட 100 வாட்டி சொல்லிட்டமா. ஏன் 1000 வாட்டி கூட சொல்லுவேன். ஏன் பொண்ணுக்கு நான் சொல்ல மாட்டேனா? ஆனா இங்க இருக்கிறதுலே நீ மட்டும் தாண்டி ரொம்ப சிம்பிளா இருக்க. ஓணம் சரியா இருந்தாலும் எல்லாருமே கிராண்டா கட்டியிருக்காங்கடி. மா நான் சாரி சிம்பிளா கட்டியிருக்கின்றதெல்லாம் முக்கியம் இல்லம்மா. ஸ்டேஜ்ல எல்லாரையும் ஃபேஸ் பண்றேனா, தைரியமா நிக்கிறேனா, அத மட்டும் நான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, நம்ம தகுதிக்கு என்ன இருக்கோ அதை தானமா பண்ண முடியும். இதுக்காக நான் கடன் வாங்கிலாம் என்ன அலங்காரப்படுத்திக்க விரும்பலமா. இல்லடி, எல்லாரும் ரொம்ப அழகழகா இருக்காங்க. நான் மட்டும் அசிங்கமா இருக்கேனா? 100 வாட்டி சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப அழகா இருக்கேன்னு. நீ மட்டும் தான் சிம்பிளா இருக்கேன்னு சொன்னேடி. மா எல்லா சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்றதுக்கு நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்திருக்க. நீ எப்படி சொன்னா எப்படி? சரிடி, என்ன பண்றது, நம்மளோட நிலைமை அந்த மாதிரி இருக்கு. சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நீ கவலையே படாதமா, நான் சரி பண்றேன். ஆமா டைம் என்ன? 2 மணி இருக்கும். மா இன்னும் 1 மணி நேரத்துல மாவு பாக்கெட் விக்கணுமா? நீ இருடி, நான் பாத்துக்கிறேன். என்ன நீ பாத்துப்ப, அதெல்லாம் உன்னால பாத்துக்க முடியாது. இரு, நான் ஸ்வாதி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துறேன். என்ன சொல்ல போற? ஒரு வேளை எனக்கு பிரைஸ் கொடுத்தாங்கன்னா நீ வாங்கிரு ஸ்வாதின்னு சொல்லிட்டு வந்துறேன். ஏன்டி இப்படி பண்ற? இருந்து வாங்கிட்டு வாடி. மெஸ்ஸையும் மாவாட்டுறத பூ வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டி. எல்லாத்தையும் ஒரு ஆளா நீ எப்படி பாத்துப்ப? இரு, நான் ஸ்வாதி கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். ஷோ சொல்றதே கேட்க மாட்டா இவ. சீக்கிரமாவே நம்ம கஷ்டம்லாம் பறந்து போகணும். பாவம் நிம்மதி கஷ்டப்பட்டு படிச்சுட்டே வேலையும் பாக்குறா. வாமா, ஸ்வாதி கிட்ட சொல்லிட்டேன். அவ எனக்கு பிரைஸ் கிடைச்சதுன்னா வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டா. இல்லடி, அது வாமா பாத்துக்கலாம். மாவெல்லாம் ஆட்டி ரெடியா வச்சிட்டல? எல்லாம் ரெடியா வச்சிட்டேன்டி. இன்னையில இருந்து எக்ஸ்ட்ராவாவே ஆட்டியிருக்கேன். எக்ஸ்ட்ரா மாவாட்டினியா? எதுக்குமா? விக்காம போனா அதை எடுத்து நீ குடிச்சுக்க போறியா? அதுலடி, இன்னையில இருந்து அருணாச்சலம் ஐயா வீட்ல இருந்து மாவும் பூவும் கேட்டிருக்காங்கடி. அருணாச்சலம் ஐயாவா? அவங்க வீடு எங்கம்மா இருக்கு? நம்ம வீட்ல இருந்து 4 தெரு தள்ளி போனீனா பெரிய பங்களா மாதிரி இருக்கும் வீடு. அந்த வீடு தான் அருணாச்சலம் ஐயா வீடு. அவங்க குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்கடி, அதனால கொஞ்சம் மாவு நிறையவே கேட்டிருந்தாங்க. அப்படியா? சரி, அவங்க வீட்டுக்கும் சேர்த்து மாவு பாக்கெட்டும் பூவும் கொடுத்துடலாம். சரிடி, சரி வா போலாம். தாத்தா இந்தாங்க காஃபி குடிங்க. யாரு தாத்தா? உனக்கு நான் தாத்தாவா? நான் யூத் மேன். யூத் மேனா நீங்களா? சரி காஃபி எடுத்துக்கோங்க யூத் மேன். நோ, நான் காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்ல. ஒன்லி கூலிங் பியர். அதுதான் சூப்பரா இருக்கும். என் செம்பருத்திய தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் தாத்தா, செம்பருத்திய வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு தேடினா எப்படி கிடப்பா? வெளியே போய் தேடுங்க. நீ சொன்ன பாத்தியா, இதுதான் கரெக்ட். இந்த படுபாவை பயலுக விட மாட்டேங்கிறாங்களே. இதுவே இவங்களுக்கு ஒண்ணுனா இப்படிதான் இருப்பாங்களா? என் செம்பருத்திய என் சாவுக்குள்ள நான் தேடி கண்டுபிடிச்சு ஒரு வாட்டியாவது அவன் முகத்தை பார்க்கணுமே. ஐயோ சரி தாத்தா, அழுவாதீங்க. இந்தாங்க காஃபியை குடிங்க. இந்த காஃபியை கொடுத்து என்ன சீக்கிரம் வயசாகிற வச்சு என் செம்பருத்திய நான் பார்க்காம என்ன மேல அமுச்சு வைக்கலான்னு பாக்குறீங்க. எனக்கு இந்த காஃபி எல்லாம் வேணாம். எனக்கு இந்த பீர் மட்டும் போதும். இதை குடிச்சாதான் நான் நல்லா ஸ்ட்ராங்கா இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு இருப்பேன், தெரியுமா? இந்தா, உனக்கு வேணும்னா நீயும் குடிச்சு பாரு, நல்லா இருக்கும். ட்ரை பண்றியா? எது நானா? ஐய எனக்கு இதெல்லாம் வேணாம்பா. என்ன ஹால்ல உட்காந்துட்டு? சரளா அம்மா, என்ன பிரச்சனை? இல்லம்மா, ஐயாக்கு காஃபி கொடுத்தேன். அவரு வேணா நான் பீரு தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ, அவர் காஃபி எல்லாம் குடிக்க மாட்டாருமா. நீ போய் மத்தவங்களுக்கு கொடு. ஐயா அப்படியா? எனக்கு தெரியாதுமா, அத நான் காப்பியை போட்டு கொண்டாந்தேன். சரி, நான் வேற யாருக்காவது கொடுக்குறேன். ஆமா, நீ குடிச்சிட்டியா? இல்லம்மா. இங்க பாருமா, இந்த வீட்ல சாப்பிடறதுக்கு காஃபி குடிக்கிறதுக்குலாம் யோசிக்காத. உனக்கு எப்ப வேணுமோ நீ போட்டு குடி. சரிங்கம்மா. மா ஐயா சின்ன தங்கம்,
வாயா, வா உள்ள வா. ஐயா சின்ன தங்கம். ஓய் ஜில்லு, உனக்கு அங்க சாப்பாடு வச்சேன்ல, நீ சாப்பிடாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? இப்பெல்லாம் அவன் சாப்பிடறதே இல்ல, ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு, இப்ப கூட சின்ன தங்கம் வந்திருக்கிறதுனாலதான் கூடவே உள்ள வந்திருக்கான். அவன் இல்லாம இவன் இருக்கவே மாட்டான். அக்கா, ஜில்ல நான் சாப்பிட வச்சுக்கிறேன். சரிங்க தம்பி, காஃபி குடிக்கிறீங்களா? ஐயோ, இந்த நேரத்துல காஃபியா? எனக்கு பயங்கரமா பசிக்குதே. ஐயோ, சாப்பாடெல்லாம் ரெடியா தான் தம்பி இருக்கு. வாங்க உட்காருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. என்னை பத்தி யாருக்கும் இங்க கவலை இல்ல. எல்லாம் அவங்க இஷ்டம்தான். என்னை பத்தி யாராவது கவலைப்படுறீங்களா? என்னையெல்லாம் ஒரு காலத்துல என்ன மனமுள்ள பையன் என்ன மருதையில கேட்டாக, அந்த மன்னார் குடியிலும் கேட்டாக, அந்த மாயவரத்துல கேட்டாக. சீர்சனத்தையோடு வந்த சீமையில கேட்டாக, அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக, சின்ன மனூரிலும் கேட்டாக. அதையெல்லாம் ஒன்னால வேணாமன்னு சொன்னேன் தன்னால. என் மச்சி ஒன்னால ஆசைப்பட்டு வந்தேன் தன்னால. என் செம்பருத்திக்காக தான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சனே. அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. யாராவது என்னை பத்தி கவலைப்படுறாங்களா? சபா, யோ அனிருத்து, கட்டையில போற வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையாயா? எப்ப பாரு செம்பருத்தி நொம்பருத்தின்னு நம்ம உசுர வாங்க வேண்டியது. ஏலே, யார பாத்துல கட்டையில போற வயசுன்னு சொன்ன? உன்ன பிச்சிருவேன் பிச்சு. வாடாவா. மாமா, என்னது இது? உங்க பேர பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. நம்ம முத்துக்கு தான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வயசுல போய் செம்பருத்தியை தேடுறேன், ரோஜாவை தேடுறேன் தேடிட்டு இருக்கீங்க. நல்லாவா இருக்கு? ஹேமா, எந்த வயசா இருந்தா என்னம்மா? என் செம்பருத்திய பார்க்காம என் கட்ட வேகாது. ஷோ, சரி விடுங்க மாமா. அதுவும் இல்லாம நடு வீட்டுல இப்படி உட்கார்ந்து இருந்துட்டு வயசு பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல இப்படி தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்களே. எது? உன் மவனுங்க வயசு பயலுகளா? அவங்க வயசான பயலுக. எது? காலா காலத்துல கல்யாணத்தை பண்ணுங்கடானா சும்மா ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்றீங்க? என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலையே. ஆத்தே, ரைஸ் மில் இன்னும் வீட்ல தான் இருக்கா? வெளியே போயிருச்சுன்னு நினைச்சுல வந்தேன். ஷோ, அட்வைஸ் பண்ணியே கொள்ளுவாரே. சரலா, நீ போமா, போய் மத்தவங்களுக்கு எல்லாம் காஃபி கொடு. சரிம்மா. பெரிய தங்கம். ஆமா, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் நில்றா. ஐயோ, உன்கிட்ட தான் கொஞ்சம் பேசணும். எனக்கு வெளியே வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். ஆமா ஆமா, துரைக்கு டாக்டர் வேலை, கவர்மெண்ட் வேலைன்னு எல்லாம் லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. துரை ரொம்ப பிஸியா இருக்காரு, என்கிட்ட கூட பேசுறதுக்கு டைம் இல்ல. ஐயா மா, எல்லாம் நீங்க குடுக்கற செல்லம் தாமா அவனுக்கு. சபா. சின்ன தங்கம், அண்ணனும் ஏதோ சொல்ல வரேன்ல, என்னன்னு காது கொடுத்து கேளியா? அத வர காது கொடுத்து கேக்குறாங்களா? ஆமா, அந்த ஆளுக்கு பொண்ணு பாத்துட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? அட ஆமாயா. பெரிய தங்கம், போட்டோவை பாத்தியாயா? பிள்ளை நல்லா லட்சணமா இருக்குதாயா? 4 போட்டோ கொடுத்தாரு புரோக்கரு. ஏதாவது ஒண்ணு பார்த்து சொல்லியா, சீக்கிரம் பேசி முடிச்சு போடலாம். கரெக்டுமா, சீக்கிரம் பார்த்து முடிச்சு போடலாம். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். லே, இன்னும் நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? மா கேளுங்கம்மா, எவ்வளவு நாளைக்கு தான் அந்த மனுஷனும் பாவம் வயசாகி போயிடுச்சுல, காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ண வேணாம். இப்படியே அடுத்தவனை எவ்வளவு நாளைக்கு தான் மிரட்டிட்டு தெரிவாரு? இவரை மிரட்டுறதுக்கு ஒரு ஆள் வரணும்ல, கேளுங்கம்மா. ஐயா சொல்லியா, பாத்தியா? மா பாக்கலமா. எம்பிட்டு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீயும் பார்க்கவே வேணாங்கிற. கொஞ்சம் பார்த்து சொல்லியா, சீக்கிரம் அந்த பிள்ளைக்கு முடிச்சுட்டுலாம். ஆமா ஆமா, முடிச்சுட்டுருங்க. டேய், நீங்க நின்னு பேசினா சரிப்பட்டு வர மாட்டேன். மாடிக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த ஆளு வேற விட மாட்டாரு போலயே. ஐயோ, வாடா. வரேன் வரேன், போங்க. டேய், மாடி இங்கிட்ட இருக்கு, நீ எங்க போற? ஐய, தண்ணி குடிக்க போறேங்க. இதுக்கு கூடவா கேப்பீங்க? தண்ணி குடிச்சிட்டு வரேன், போங்க. என்னதான் 2 பிள்ளைங்களும் இப்படி எதிரும் புதிரமா சுத்திட்டு தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள அண்ணன் தம்பியை விட்டு கொடுக்க மாட்டான், தம்பி அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டான். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த குடும்பத்தை நான் மட்டும் தனியா எத்தனை நாளைக்கு தான் கட்டி காப்பாத்த முடியும்? நமக்குன்னு ஒரு மருமக வந்துட்டா எல்லாம் நல்லபடியா அவ பாத்துக்குவா. என் பெரிய தங்கத்துக்கு எந்த ஊர்ல எப்படிப்பட்ட புள்ள அமைய போதோ தெரியல. இந்நேரத்துக்கு அந்த புள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். வேதா, பூ கட்டிட்டு இருக்கிறியா? உனத்தான் ஊடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். என்னம்மா, என்ன எதுக்கு தேடிட்டு இருக்க? அதுவா, எல்லாம் நல்ல விஷயம் தான் வேதா.
நல்ல விஷயமா? என்ன நல்ல விஷயம்? வேதா, உனக்கு பிடிச்ச மாதிரி பட்டணத்துல இருந்து ஒரு ஜாதகம் வந்திருக்கு. என்னது? சிட்டில இருந்தா? அம்மா என்னம்மா சொல்ற? ஆமா வேதா, நீ தானே ரொம்ப ஆசைப்பட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பட்டணத்து பையனை தான் கல்யாணம் கட்டிக்குவேன், இந்த கிராமத்துக்குள்ளலாம் இருக்கவே மாட்டேன்னு. உனக்கேத்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்திருக்குது வேதா. அப்படியா? ஜாதகத்தை விட போட்டோ கொடுத்தாங்களா? மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? மாப்பிள்ள பேர் என்ன? எப்படி இருப்பாரு? எல்லாம் சொன்னாங்களாமா? அதெல்லாம் ஒன்னும் சொல்லல வேதா, ஆனா உன் போட்டோவை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. எதுக்குமா என்னோட போட்டோவை கொடுத்தீங்க? முதல்ல எனக்கு தான் மாப்பிள்ளைய பிடிக்கணும். அவர் எப்படி இருப்பாரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்குள்ள நீங்க எதுக்கு என்னோட போட்டோவை அவர்கிட்ட கொடுத்தீங்க? ஏய், அவங்க வீட்ல கேட்டுட்டு இருக்காங்க வேதா, அதான் கொடுத்தேன். சரி, மாப்பிள்ள போட்டோ கொடுத்தாங்களா? ஆஹா, குடுக்கல வேதா, குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. மா, உங்களுக்கே நல்லா தெரியும்ல, மாப்பிள்ள எப்படி இருப்பாருன்னு பார்க்காம என்னால ஒத்துக்க முடியாதுமா. அவர் என்ன கலரோ என்ன ஹைட்டோ அதெல்லாம் நான் பார்க்கணும். சரி வேதா, நான் இப்பவே போன் போட்டு மாப்பிள்ள போட்டோவை எடுத்துட்டு வர சொல்றேன். சீக்கிரம் போங்கம்மா. சரிம்மா, கத்தாத. நம்ம ஒண்ணு சொன்னா அந்த அம்மா ஒண்ணு செய்யும். ச்சே. வேதா, என்னடி மாப்பிள்ள ஜாதகம் பிறந்ததான்னு பார்க்காம நீ பாட்டுக்கு மாப்பிள்ள எப்படி இருக்கணும், என்ன படிச்சிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு அத பத்தி கேட்டுட்டு இருக்க? ரோஜா, எனக்கு ஜாதகத்தை விட மாப்பிள்ள தாண்டி முக்கியம். என்னோட மாப்பிள்ளைக்குன்னு எனக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படியா? சொல்ல கேப்போம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவரு எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேனா, அவங்களுக்கு பெரிய வீடு இருக்கணும், ஒரு காராவது இருக்கணும். அப்படி போடு. அப்புறம் தனி குடுத்தனமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அடடா, இதெல்லாம் குடும்பத்துக்கு. மாப்பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கணும்? கொஞ்சம் ஹைட்டா, நல்ல வெள்ளையா, சும்மா கலரா, ஹீரோ மாதிரி சூப்பரா இருக்கணும். பாரா. அப்புறம் அவரு கவர்மெண்ட் வேலையில தான் இருக்கணும். ஒரு வேலை கவர்மெண்ட் வேலையில இல்லனா டாக்டர் அந்த மாதிரியாவது இருக்கணும். அடி பாவி, நம்ம ஊர்ல எல்லாம் பசங்க சுத்திக்கிட்டு இருக்காங்களே கடக்கண்ணிய வச்சுக்கிட்டு ஈய ஓட்டிக்கிட்டு, அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா செட் ஆகாது. கல்யாணம் கட்டிக்கிட்டு போனோமா, 4 வேலைக்காரங்களை வச்சோமா, ஜம்முன்னு அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். இதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. ஏண்டி, இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? என்ன என்ன ஓவரு? பின்ன நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நடக்கிறதுக்கு இங்க வசதி இல்லையா? நீ பறக்கிறதுக்கு ஆசைப்படுறியே. ஹே, பிறந்ததுல இருந்து 26 வருஷமா இதே ஊர்ல தான் கிடக்குறோம். என்ன சாதிச்சோம் சொல்லு? ஒரு துணி கடைக்கு போனா பில்ல பார்க்காம நம்மளால துணி எடுக்க முடியுதா? இல்ல 3 வேளை சோறு தான் ஒழுங்கா சாப்பிட முடியுதா? நைட்டு வச்ச குழம்பு தான் காலையிலக்கும் சாப்பிடுறோம். ஒரு 3 வேளை சோறு விதவிதமா சமைச்சு சாப்பிட முடியலல? இதெல்லாம் இங்க இருந்தா கண்டிப்பா கிடைக்காது. அதனாலதான் நல்ல வசதியான வீட்ல கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி, ஆனா அதுக்கேத்த மாதிரி மாப்பிள்ள அமையணுமே. இது எல்லாமே இருந்து குணம் இல்லனா? இது எல்லாமே இருந்து குணம் இல்லனா நானே மாத்திடுவேன். வெறும் குணத்தை மட்டும் வச்சுட்டு பணம் காசு இல்லனா எப்ப சம்பாதிக்கிறது? அதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். அதுக்குள்ள எனக்கு குழந்தை பிறந்துரும். அப்புறம் அந்த குழந்தைங்க தான் அதெல்லாம் அனுபவிக்கும். நான் முதல்ல அனுபவிக்கணும், அப்புறம் மத்ததெல்லாம் கிடைக்கட்டும். என்ன, எதுக்கு கூப்பிட்டீங்க? டேய், யாரா அந்த பொண்ணு? பொண்ணா? எந்த பொண்ணு? டோரா யாரையோ லவ் பண்றீங்கல்ல, அந்த பொண்ணுதான். ஐயோ, இது எப்படி ரைஸ் மில்லுக்கு தெரிஞ்சது? எது? நானா? நானும் யாரையும் லவ் பண்ணலையே. டேய், உன் குட்டெல்லாம் வெளியே வந்துருச்சு, சொல்லு யார் அந்த பொண்ணு? யாருன்னு தெரிஞ்சுட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். கேட்கறதுக்கு பதிலா சொல்றா. அது பக்கத்து ஊரு தான், ஒரே காலேஜ், ஒன்னாதான் படிச்சோம். அப்பல இருந்து லவ் பண்ணோம். சரி, இப்ப என்னாச்சு? அந்த பிள்ளைக்கு வேற? ஆமாமா, அவளுக்கு நாளைக்கு கல்யாணம். டேய், என்னடா சொல்ற? அந்த பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணமா? ஏன், என்ன பிரச்சனையா? அவங்க வீட்டுல எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்களா? என்னன்னு சொல்றா? அவங்க வீட்டுல எல்லாம் ஒண்ணும் வேணான்னு சொல்ல, இவதான் என்ன வேணான்ட்டு போயிட்டா. ஏண்டா, என்ன நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கீங்க? எப்போதும் நீங்க சொல்லுவீங்கல்ல, அதைத்தான் அவளும் சொல்லிட்டு போனா. ரவுடி மாதிரி சுத்திட்டு இருக்கேன், எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வேலை இல்ல, இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு போறா. என்ன பண்றது? இத பார்த்துதான் என்ன லவ்வும் பண்ணா, இப்ப அதே காரணத்தை வச்சுட்டு தான் என்ன வேணான்ட்டு சொல்லிட்டு போனா. இதுக்குதான் அப்பவே சொன்னேன், ஒழுங்கா ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்தீனா இப்ப அந்த பொண்ணு இப்படி பேசியிருக்காதுல. உடனே நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க. அவளுக்கு பாத்திருக்க மாப்பிள்ள டாக்டரு. நான் என்னதான் வேலைக்கு போயிருந்தாலும் அவ என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டா. அவளா காசு திமிரு பிடிச்சவ. நல்ல வேலை போயிட்டாலே நினைச்சு சந்தோஷப்படணும். டேய், நான் வேணா போய் பேசி பாக்குறேன்டா. எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க பேச போனீங்கன்னா உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. உங்களை அசிங்கப்படுத்தினா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அப்புறம் அவங்கள வகுந்துட மாட்டேன். டேய், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் வருத்தமாலாம் இல்லையே? இல்லாம இருக்குமா? உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டோம், இப்ப திடீர்னு விட்டு போயிட்டா என்ன பண்றது? மனசுக்குள்ள வருத்தம் இருக்கு, வெளியே காமிச்சுக்கிட்டா நீங்க எல்லாரும் கஷ்டப்படுவீங்க.
அதான் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. பாத்துக்கலாம். நடுவுல வந்தவ நடுவுலயே போயிட்டா. விட்டுருங்க. இவன் இவ்வளவு வருத்தப்பட்டு பேசி பார்த்ததே இல்லையே. சரி, இவனுக்கே தெரியாம அந்த பொண்ணு வீட்ல நம்ம போய் பேசுவோம். ஆமா, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு யாரு சொல்றது? யாரோ சொல்லிட்டு போறாங்க. அது இருக்குடா உனக்கு. என்ன நோட்ட ஓடுறதே வேலையா வச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்கங்க. ஆமா ஆமா, சார நோட்ட ஓடுறது தானே எங்களுக்கு வேலையே. ஓடா. ஆமா, உன் வேலை என்னாச்சு? ஏதாவது எழுதி போட்டியா? வரும்போது எழுதி போட்டுட்டு ட்ரைனிங் போறேன். டேனே, என்னோட போலீஸ் வேலைக்கு தான் போகணுமா? வேற ஏதாவது வேலை இருந்தா பாக்கலாம்ல? ஹலோ, நான் என்ன உங்களை மாதிரியா? பிடிக்காத வேலையெல்லாம் கஷ்டப்பட்டுலாம் பாத்துட்டு இருக்க முடியாது. பிடிச்ச வேலையை இஷ்டப்பட்டு தான் பாப்பேன். எனக்கு போலீஸ் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். காத்துரு. உனக்கும் எப்ப வேலை கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன். பாருங்க. எந்த நேரத்துல எங்க அம்மா இவனை பெத்து போட்டுச்சோ, பண்றதெல்லாம் நக்கல் தனம், நையாண்டி தனம். இவனெல்லாம் திருந்தவே மாட்டான். ஏய் ஜில்லு, சாப்பிட்டியா இல்லையாடா? வர உன் மேல ரொம்ப கம்ப்ளைண்ட் ஆகுதுடா. சரியா சாப்பிட மாட்டேயா, ரொம்ப சேட்டை பண்றியா, எதையாவது வச்சிருந்தா புடிச்சு இழுத்து விடுறியா? இங்க பாரு, எங்கேயும் போகாத, என் ரூம்லயே தான் இருக்கணும். என்ன? சரிடா. கொழுப்ப பத்தி அவளுக்கு. ஹோய், என்னடி பண்ற? நான் என்ன பண்றேன்றது இருக்கட்டும், நீ என்ன பண்ற? நான் என்னடி பண்ண போறேன்? வேலையா வெட்டியா? சும்மாதான் உட்காந்து ஜில்லு கிட்ட பேசிட்டு இருக்கேன். வேலை வெட்டி இல்லாதப்பவே 2 நாள் நீ எனக்கு ஃபோன் பண்ணலையே. இதுவே உனக்கு வேலை மட்டும் கிடைச்சிருச்சு, என்ன மறந்துடுவ, அப்படிதானே? ஹேய், அடிச்சிருவேன் உன்ன. எக்ஸாம்ஸ் வருது, ஃப்ரீயா இருக்கும்போது நானே பேசுறேன்டா, நீ தானடி சொன்ன. நான் அப்படிதான் சொல்லுவேன். அதுக்குன்னு ஃபோன் பண்ணாம இருந்துருவியா? அப்படியே சார் நான் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு தான் அடுத்த வேலை பாப்பீங்க. வாய் இருக்குல்ல, வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுடி. இவளே ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்லுவாளாம், அப்புறம் இவளே ஃபோன் பண்ணி ஏன்டா எனக்கு ஃபோன் பண்ணலன்னு கேட்பாளாம். அப்புறம் எதுக்குடா இப்ப எனக்கு ஃபோன் பண்ண? அதுவா, மனசு சரியில்லடி, அதான் உன்கிட்ட பேசலான்னு கால் பண்ண. மனசு சரியில்லையா? என்ன புட்டிக்குச்சா? ஹே, எப்படி உனக்கு தெரியும்? டேய், நான் உன் கூட பிறந்த தங்கச்சிடா. என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? என் வாழ்க்கை வரமாக அட நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே, பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடி பாசத்தில் பொழிஞ்சாயே. சீச்சி, பசி தூக்கத்தை மறந்தலாம் உன் மேல பாசம் பொழிய முடியாது கண்ணா. அண்ணா, அடிப்பாவி, நேர்ல தான் அப்படி இருக்க மாட்டேங்கிற, பாட்டாது பாடலான்னு பார்த்தா அதுவும் விட மாட்டியே. சரிடாண்ணா, அதை விடு. ஆமா, உன் லவ் புட்டிக்குச்சா? அத சொல்றா, என்னாச்சு? ஆமாண்டி, அவளுக்கு நாளைக்கு காலைல கல்யாணம். டேய், என்னடா சொல்ற? அடிப்பாவி, ஒரு அண்ணன் லவ் ஃபெயிலியர்ல உட்கார்ந்திருக்கேன், நல்ல பல்ல கட்டிட்டு இழிச்சிட்டுறேனே. டேய், அது இல்லடா. உன்னை இவ்வளவு நாள் விட்டுட்டு போகாம இருந்ததா ஆச்சரியம். இப்ப திடீர்னு போயிட்டாங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். ஏதேதோ காரணம் சொல்றாடி, அதெல்லாம் விடு. அதை பத்தி பேசினாலே காண்டாவது. எனக்கு ஒரு மாறு இருந்துச்சா, அதான் உன்கிட்ட பேசலான்னு கால் பண்ணேன். டேய், வருத்தப்படுறியா? இருக்காதா? டேய், என் அண்ணன் ஹீரோன்னு நினைச்சேன், நீ என்னடா இப்படி புலம்பிட்டு இருக்க? உனக்கு என்னடா, திவ்யா இல்லனா ரம்யா யாராவது கண்டிப்பா கிடைப்பாங்கடா. இப்படியே சொல்லி சொல்லி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிட்டல. டேய், உண்மையாதான்டா சொல்றேன். நீ வேணும்னா பாரு, நாளைக்கு தானே அவளுக்கு கல்யாணம். அவ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டா, ஆனா நீ அவளை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்ட. ஏன் தெரியுமா? இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உனக்கானவ உன்னை தேடி வருவா. பாரு, கலெக்டருக்கு படுறீனா சினிமா டயலாக் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. ஹலோஸ், உண்மையாதான்டா சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பாப்ப. அப்படி ஏதாவது ஒரு பொண்ணை பாத்துட்டனா எனக்கு கால் பண்ணு, ஓகே? ஆடி போடிங்க. உண்மையாதான்டா. சரி, எனக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு, நான் நிறைய படிக்கணும். நீ ஒரு வேலை பாத்துட்டனா எனக்கு கால் பண்ணு. பை டாண்ணா. இவ ஒருத்தி. அவளும் படிக்கிறேன்ட்டு போயிட்டா. ஜில்லு, ஒருவேளை அவ சொன்ன மாதிரி நடக்குமோ? இன்னைக்கே நான் எனக்கானவளை பாத்துருவேனோ? டேய், காலிங் பெல் அடிக்குதுடா. எனக்கானவ வந்துட்டாலோ?